ஆண்டாள் நாச்சியார் சொல்கின்றாள், கண்ணா அவசரப்படாதே, நாங்கள் ஒரு புண்ணியத்தை செய்திருக்கின்றோம். அது என்ன புண்ணியம் தெரியுமா? அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் ஐயா. எங்களுடைய குலத்திலே பரமாத்மஸ்வரூபமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனாக வந்து அவதரிக்க, ஜானே தீனதசாமகம் திவிஷதாம் பூமேஸ்ய பீமை நிருபைகி தக்ஷேபாய பவாமி யாதவ குலே சோகம் சமக்ராத்மனாக. மதுராபுரியிலே அவதரித்த கண்ணன் ஒரு மணி நேரத்தில் எங்களுடைய யாதவ குலத்திலே புகக்கூடிய பரமபாகியத்தை நாங்கள் அடைந்தோம். ஆனால் எங்களுடைய குலம் ஒத்துக்கொள்ளுகின்றோம், அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குலம். அவ்வாறு அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலமாக இருந்தாலும் நாங்கள் செய்த புண்ணியம் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நீ எங்களுக்காக வந்து இங்கு அவதரித்திருப்பாயா? ராமனாக அவதரித்த போது அயோத்தி புண்ணியர்கள் நிறைந்த தேசம், பக்திமான்கள் நிறைந்த தேசம். அங்கு நீ யோஜனை செய்து அவதரித்ததோ வளர்ந்ததோ எங்களுக்கு ஆச்சரியமில்லை. ஆனால் எங்கள் குலம் எப்படிப்பட்டது தெரியுமா? இடக்கை வலக்கை தெரியாத ஆட்சியர் குலம், அறிவொன்னும் இல்லாத குலம்.